எல்லா விதமான கலப்பான நிறைய வழிபாட்டு முறைகள் பூமியில இருக்கு. எல்லோருமே இறைவனை தேடுறோம், கடவுளை தேடுறோம்னு சொல்றாங்க. ஆனா குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னா, எல்லாத்தையும் படைச்சது நான் தான். முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சொர்க்கத்தை அடைகிறதுக்கு நான் நேர்வழியை வச்சிருக்கிறேன். நேரா போன சொர்க்கம் தான், எந்த குழப்பமும் இல்லை. இங்க போகணுமா, வளையணுமா, அங்கிட்டு போய் சுத்தி வரணுமா, லெஃப்டா ரைட்டா, எந்த குழப்பமும் இல்லை. நேர போனா சொர்க்கம். நம்ம ஒவ்வொரு பொழுதும் நம்ம கஷ்டப்படுற ஒவ்வொரு நேரத்தையும் சொர்க்கத்தை ஞாபகப்படுத்திக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம இப்போ கேட்டுக்கிறோம். வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோம், இந்த மாசம் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன செய்ய போறோம், இந்த பிரச்சனை சரி செய்யறதுக்கு என்ன செய்யறது, உடம்பு சரியில்லாம இருக்கே என்ன பண்றது, கணவர் அன்பாக இல்லையே என்ன செய்யறது, நிம்மதியே இல்லாம வாழ்க்கை போகுதே என்ன செய்யறது, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பணம் பத்த மாட்டேங்குதே என்ன செய்யறது. கிராமத்தாள்களோ, டவுன்ல இருக்கிறவங்களோ, சிட்டியில இருக்கவங்களோ, உள்நாடோ வெளிநாடோ, கொஞ்சம் படிச்சவங்களோ நிறைய படிச்சவங்களோ, எல்லாருக்குமே இப்ப நான் கேட்ட இந்த கேள்விகள் உண்டு. அவங்கவுங்க தகுதிக்கு தக்கன இந்த கேள்விகள் உண்டு. இந்த எல்லா கேள்விகளும் வரும்போது அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா, நம்ம இந்த பூமியில மரணிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த பூமியில நம்ம யாருமே வாழ்றதுக்காக வரல. யாராவது இங்க நிரந்தரமா இருந்து வாழ போறீங்களா? நாளை காலையில நான் எந்திரிச்சு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நாளைக்கு காலையிலேயே உறுதியை சொல்ல முடியாதப்ப இந்த பூமியில நம்ம இருக்கிறதுக்காக வரல, இறக்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். எல்லோருக்குமே கபர் உண்டு, கிளம்பதான் வந்திருக்கிறோம். ஆனா கிளம்புன பிறகு போற இடம் சொர்க்கமா இருக்கணும்ல. சொர்க்கம் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அல்லாஹ் ஒரு பரீட்சை வச்சிருக்கிறான். அதனால அந்த பரீட்சைக்காக இந்த பூமியில கொண்டு வந்து அல்லாஹ் நம்மள விட்டுருக்கோம். இதை நம்ம எல்லாரும் தினமும் நினைச்சு பாக்குறோமா? காலையில, மத்தியானம், சாயந்தரம், நைட்டு இந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நிறைய சமயம் அந்த ஞாபகம் வரமாட்டேங்குது. சரி, சொர்க்கத்துக்கு போகணும், நம்ம இந்த பூமியில தங்க போறது இல்லை, இருக்க கஷ்டம் ஒன்றும் பெருசு இல்லை, போக தானே போறோம், இந்த கஷ்டம் நமக்கு நிரந்தரம் கிடையாது, கிளம்பதான் போறோம். கண்டிப்பா போற இடம் சொர்க்கமா இருந்துட்டா அங்க நோய் கிடையாது, கஷ்டம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, கெட்டவங்களே இருக்க மாட்டாங்க. நிரந்தரமான சொகுசு வாழ்க்கை சொர்க்கத்துல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுல கையில வந்து நிற்கும். எதை கேட்டாலும் தருவேன்ட்டாங்க சொர்க்கத்துல. பூமியில அப்படி கிடைக்குமா? எதை கேட்டாலும்லாம் கிடைக்காது. பெரிய கோடீஸ்வரனாவோ பெரிய அதிகாரத்துக்கு வரணும்னா 100 தப்பு பண்ணாதான் அங்க போக முடியுது. இல்லைன்னா கஷ்டம் நிறைய இருக்கு. அந்த 100 தப்பு பண்ணி அவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போறவனுங்க யாரும் நிம்மதியா இருக்கிறது இல்லை. நோய்கள், அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்னவா இருக்காங்கன்னு. அப்ப இங்க நம்ம இருக்க வரல, கிளம்பதான் போறோம். இருக்க பிரச்சனை எதுவும் நிரந்தரம் கிடையாது. உயர்ந்த சொர்க்கத்தை அடைஞ்சிட்டா எல்லாமே பாசிட்டிவ் தான். அது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கிடையாது, நிரந்தரமானது. இப்ப நம்ம ஒரு உருவத்துல இருக்கமே, இந்த உடம்பு இது நிரந்தரமானது கிடையாது. இது பூமிக்குள்ள போட்டு புதைச்சிருவாங்க. உள்ள ஒரு சோல் இருக்கு, ஒரு வெளிச்சம் நிறைந்த ஆன்மா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். அது இறைவனிடத்திலிருந்தே வந்தது, இறைவனிடத்தில் போக இருக்கிறது. இங்க இருந்து நிலாவுக்கு டிராவல் பண்ணணும்னா எவ்வளவு ஸ்பீட்ல போகணும் தெரியுமா? ராக்கெட்ல பக்கத்துல இருக்க நிலாவுக்கு. அந்த நிலாவுல இருந்து சூரியனுக்கு போகணும்னா போக முடியாது. முதல்ல போகணும்னா எவ்வளவு வருஷம் டிராவல் பண்ணணும் தெரியுமா? அங்கிருந்து அடுத்த ஒரு நட்சத்திரத்துக்கு போகணும்னா எவ்வளவு வருஷம் பயணப்படணும் தெரியுமா? இங்கனக்குள்ள இருக்க நட்சத்திரங்களை அடைகிறதுக்கே இவ்வளவு பெரிய பயணம்னா, அதெல்லாம் தாண்டி முதல் வானம் இருக்கு, அதை தாண்டி ஒரு 7 வானம் இருக்கு, அங்க அர்ஷ் இருக்கு, அங்க அல்லாஹ் இருக்கிறான், அங்க சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சுன்னா இதை நம்பக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். நம்ம யாருமே அதை கண்ணில் பார்க்கலையா, எப்படி நம்புறது? இஸ்லாம் தெரியாதவங்களுக்கு இதை போய் எடுத்து சொல்லும் போது நீ போய் பார்த்தியாக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம யாருமே பார்க்கலையே, எப்படி நம்புறது? இது வரைக்கும் பொய்யே சொல்லாத ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் இந்த பூமியிலிருந்து 7 வானங்களையும் தாண்டி போய் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ்வோட பேசிட்டு திரும்பி வந்து நான் இதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னார்.
சரி, அவர் சொன்னா எப்படி நம்புறது? அவர் இது வரைக்கும் பொய்யே சொன்னதில்லை, அதனால நம்புவோம். 40 வருஷமா பொய்யே சொல்லாத ஒரு மனிதர் பொய் சொல்வாரா? எதன் பொருட்டாவது பொய் சொல்லுவாங்களா? 40 வருஷமா அவர் பொய் சொன்னதில்லை. அவருக்கு பேர் அல் அமீன், வாய்மையாளர். அந்த வாய்மையாளர் போயிட்டு வந்ததா சொல்றார், அதனால நாங்க நம்புறோம். அப்ப இருக்கு, நிச்சயமா இருக்கு. அங்கதான் போறோம். அதான் ஆசை. அதை அடைவதற்கு நமக்கு வர்ற ரமலான் மிகப்பெரிய வாய்ப்பு. போன கொரோனால இருந்தவங்க இப்ப இல்ல, போன ரமலான்ல இருந்தவங்க நிறைய பேர் இப்ப இல்ல, நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அழகிய ரமலானை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும். நோன்பையும் தான தர்மங்களையும் கஷ்டப்படுற மக்களையும் நினைச்சு அவங்களுக்காக துவா செய்வோம், நிறைய தான தர்மங்கள் செய்வோம், அதன் வழியாக அல்லாஹ்வோட அருளை பெறுவோம். ஒரு பக்கம் தொழுகை, குரான், தராவி, கியாமுல்லை, இன்னொரு பக்கம் தான தர்மங்கள், உள்ளத்தை விசாலப்படுத்துறது, கெட்ட விஷயங்கள்ல இருந்து நம்மளை தவிர்த்துக்கிறது, உள்ளத்தை தூய்மையாக்குறது. அந்த 2 தண்டவாளத்தையும் பிடிச்சிட்டு போனாதான் நம்ம வாழ்க்கைங்கிற வண்டி சொர்க்கத்தை அடையும். தொழுகை, குரான், நோன்பு, அதுல மட்டும் ஒரு பாலத்துல இருந்தா ரயில் ஓடாது. ஒரு பக்கம் தொழுகை, இன்னொரு பக்கம் ஏழைகளுக்கான வேலை, இது 2ஐயும் எடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான காலகட்டத்துல இருக்கிறோம். எனவே எல்லாரும் இன்னொரு தடவை ஞாபகம் வச்சுக்குவோம், நமக்கு கபர் நிச்சயமாக இருக்குது. நம்ம கிளம்பிட்டு இருக்கிறோம், நம்ம இங்க இருக்க வந்தவங்க இல்லை, இந்த பூமி நம்முடைய வீடு இல்லை. தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், தெரிஞ்சவங்க வீட்டுல எத்தனை நாள் இருக்க முடியும்? கிளம்பிதானே ஆகணும். அதே மாதிரிதான் இங்க இருந்து கிளம்பதான் வந்திருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனசுல இருக்க எந்த கவலையுமே கவலை கிடையாது, எந்த பிரச்சனையுமே பிரச்சனை கிடையாது. முழுமையாக அல்லாஹ்வை நம்பி நிச்சயமா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஹலாலா நிக்கணும். பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, திருடக்கூடாது, வட்டிக்கு உடன்படக்கூடாது. அவசரத்துக்கு அப்படின்னு நகையை கொண்டு போய் என்ன செய்யறோம்? அவசரத்துக்கு நகைய என்ன செய்யறோம்? அடகு தானே வைக்கிறோம், பேங்க்குக்கு தானே போறோம். நகையை அடகு வைக்கிறது வட்டியா? வட்டி இல்லையா? வட்டி. இஸ்லாம் வட்டியை பத்தி என்ன தெரியுமா சொல்லுது? தன் தாயோடு புணர்ந்ததற்கு சமம். இதை விட கேவலமா சொல்ல முடியாது. வட்டி கொடுத்தவன், வட்டி வாங்கினவன், சாட்சி சொன்னவன், கணக்கு எழுதினவன் எல்லாரும் பாவத்தில் சமம். ஐயோ கஷ்டத்துக்கு தானே வாங்கினேன், ஆஸ்பத்திரிக்கு தானே வாங்கினேன், பிள்ளை படிப்புக்கு தானே வாங்கினேன், வீடு கட்ட தானே வாங்கினேன், கணவர் ஆஸ்பத்திரியில சீரியஸா இருந்தாருன்னு தானே வாங்கினேன். எதுவாக இருந்தாலும் வட்டி தான் பாவத்தில் சமம். அதுக்கு பதிலா நகை எடுத்துருங்க, அல்லாஹ் தருவான். நான் அல்லாஹ்க்காக நகையை விற்கிறேன், 1,30,000 இருந்தாலும் கூட அல்லாஹ் எனக்கு தருவான், நான் நகையை வாங்கிக்கிறேன். நகை திருப்ப முடியும்னு நம்பிக்கை இருக்கிற நமக்கு அல்லாஹ் தருவான், நகையை வாங்க முடியும் நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா? மக்கள் இன்னைக்கு சுய உதவி குழுக்கள்ல போய் அதனால வட்டியிலிருந்து வெளியே வரணும்னு வட்டியில இருக்க மக்கள் துவா செய்வோம், அல்லாட்ட மன்னிப்பு கேட்போம். எனக்கு எதிராக யார் போர்வாள் தூக்குறீங்களோ அவங்க வட்டிக்கு உடன்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை எடுத்து போர்வாளை தூக்கி சண்டைக்கு போக முடியுமா? அல்லாஹ் சொல்றான், எனக்கு எதிராக யார் சண்டை போட போர்வாள் எடுக்கிறீங்களோ அவங்க வட்டிக்கு உடன்படுங்க, வட்டி காசு வாங்குங்க. அல்லாஹ் மன்னிக்கணும். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் ஹலாலா நிற்போம், அல்லாஹ்வை சார்ந்து நிற்போம், அல்லாஹ் நமக்கு தருவான்னு நம்புவோம். நம்ம எல்லாம் ரமலானை அடைய இருக்கிறோம். இனிமே நம்ம மரணிக்கிற வரைக்கும் போட்டா பிளைன் ஃபர்தா தான் போடணும் அப்படின்னு நீங்க உறுதிமொழி எடுப்போம். நம்முடைய ஃபர்தாவிலையோ நம்முடைய ஹிஜாப்லயோ ஒரு கல்லு கூட இருக்கக்கூடாது. எல்லாரும் செக் பண்ணுங்க, யார் யாரோட ஹிஜாப்ல கல் இருக்குது, யார் யாரோட ஃபர்தால கல் வச்சிருக்கு, யார் யாரோட மக்கனால ஷால்ல பாசி வச்சிருக்கு, கல் வச்சிருக்கு, எல்லாரோடையும் வச்சிருக்கு. கடைக்காரங்க அப்படிதான் விற்கிறாங்க, கடைக்கு போனாலே அப்படிதான் விற்கிறாங்க. இப்ப நான் போட்டிருக்க இந்த மக்கனா அப்படி இருக்கு, நல்லா இருக்கா, பெருசா இருக்கா, இங்க இங்க வந்து சின்ன எலாஸ்டிக் இருக்கு, அதனால இது கலரவே கலரா. நீங்க எங்க போனாலும் எப்படி பயணப்பட்டாலும் எவ்வளவு பெரிய சபையில நின்றாலும் முன்னாடி முட்டி வரைக்கும் வரும், பின்னாடி கீழே கால் வரைக்கும் வரும், ரொம்ப லூஸா இருக்கும். நான் பாட்டுக்கு இதுக்குள்ள பூந்துட்டேன்னா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. சரியா? நான் போடுற ஃபர்தாலாம் பிளைன் ஃபர்தா தான். ஒரு மார்க் அறிஞர் இப்படி பேசுறாரு, நம்ம போடுற ஃபர்தால கல் இருந்துச்சுன்னா அது நரகத்துக்கு ஒரு படிக்கட்டு, எல்லாம் மன்னிக்கணும் நம்மள. நம்ம போடுற ஹிஜாப்ல கல்லு ஜிகு ஜிகுன்னு ஏதாவது ஒர்க் இருக்குன்னா நரகத்துக்கு ஒரு படிக்கட்டு. ஏன்னா நம்ம வெளியே அழகா யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான்
ஒரு லூஸான துணியை மேல போடுறோம், பர்தாவையும் இந்த ஷாலையும். அதுவே அழகா இருந்துச்சுன்னா, அழகா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் வெளியே வர்றோம். அதை போட்டுக்கிட்டு யார் கண்ணுக்கும் அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, அது அழகா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போடுறான். ஷால்லையும் பர்தாலையும் எதுக்குங்க டிசைன் வைக்கிறான் சொல்லுங்க? அழகா தெரியணுங்கிறதுக்காக. நம்ம அழகா தெரியக்கூடாது வெளியில, அப்படிதானே? அப்ப இந்த கல்லு வைக்கிறது, அலங்காரத்தை இந்த ஹிஜாப்லையும் ஷால்லையும் நம்ம ஃபர்தாலையும் வைக்கிறது திட்டமிட்ட சதி. தயாரிக்கிறவங்க நான் முஸ்லிம்ஸ், விற்கிறவங்க தான் முஸ்லிம்ஸ். திட்டமிட்ட சதி. நமக்கு தெரியல, கடையில தான் விற்கிது, வாங்கி போட பழகிட்டோம். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நம்ம போடுற ஹிஜாப் வந்து ஷாலு முட்டிக்கால் வரைக்கும் வரணும், சைடு ஃபுல்லா லூஸா இருக்கணும். இல்லைன்னா நம்ம நடக்கும்போது போகும்போது வரும்போது எல்லாம் தெரியதான் செய்யும். எனவே பேணுதலா சந்தோஷமா லூஸா பெருசா போடும். எந்த ட்ரெஸ் டைட்டா இருக்கோ கேன்சர் தான் வரும். இப்ப நான் வந்து மேடைகளுக்கு பயணத்துக்கு வரும்போது அதை போட்டு வருவேன். மற்ற நேரங்களில் ஷால் தான் போட்டிருப்பேன். லூஸா இருக்கும், ஷால் லூஸா இருக்கும். இங்க நம்ம கேப் விட்டுக்கலாம், வீட்டுல இருக்கும்போது கார்ல போகும்போது லூஸ் விட்டுக்கலாம். அப்ப நல்ல ஷால். மற்ற நேரம் மேடைக்கு வரும்போது, வெளியே போகும்போது, தொழுகைக்கு வரோம்னா இந்த மாதிரி டைப் போட்டோம்னா நகலாது, நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எனவே இவற்றையெல்லாம் பயன்படுத்துங்க, நல்லபடியா பயன்படுத்துங்க. எப்படி வாங்க தான் போறோம். அதே அல்லாவுக்காக ரசூல்லாவுக்காக பேணுதலாக இருக்கா? எல்லாம் கவர் பண்ணுதா? தலைக்கு மட்டும் இப்படி சுத்தி இங்கிட்ட ஒரு வால் தொங்க விட்டுறாங்க இன்னைக்கு. அது ஹிஜாபே கிடையாது. எப்படி பார்த்தாலும் அது நகரும். வெளியே போறோம் வர்றோம், சைடு தெரியும் இல்லையா? நோக்கம் நிறைவேறாது, நோக்கம் நிறைவேறாது. மார்பகம்லாம் மறைக்கணும்ல. இப்ப முழுசா லூசா போடுங்க அப்படிங்கிறதான். கீழே வரைக்கும் முன்னாடி பின்னாடி கீழே வரைக்கும் இறங்கணும், அதை பார்த்து போடணும். பெண்கள் இடத்துல எல்லாம் ஈர்ப்ப வச்சிருக்கிறான். சடையும் உள்ள போட மாட்டாங்களா? அதாவது நம்ம எல்லாம் மொட்டை அடிச்சா அப்படி இருப்போம், நல்லாவே இருக்க மாட்டோம். மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் போட்டோல பாருங்க, கண்ணாடியில பாருங்க, நல்லா இருக்க மாட்டோம். ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ மொட்டை அடித்தால் முகம் வசீகரமாக இருக்காது. முடிதான் அழகு. ஆணுக்கும் முடி அழகு. வழுக்க தண்டை தலையா இருந்தா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? நல்லா இல்ல, முடிய வச்சு வாழ போறது இல்லை. ஆனா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பொண்ணு கருப்பா இருந்தா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. அந்த நேரத்தை விடுவோம். இந்த முடிக்கு வந்தீங்கன்னா பெண்களுக்கு முடி ரொம்ப அழகு. இப்போ முடியோட நம்மளை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஈர்ப்பு மற்ற ஆண்களுக்கு வர வேண்டாங்கிறதுனாலதான் முடியை கூட நம்ம மூடிக்கொள்வோம். அப்போ முடியை வந்து நம்ம காட்டுறோம், அப்படி வந்து உடை உடுத்துறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி? எனவே நம்ம போடக்கூடிய ஹிஜாப் பர்தா பேணுதலா இருக்கணும். எல்லா கடையும் என்ன சொல்லுவாங்க?